பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மணம் வர்ற வரைக்கும் நல்லா செவந்து வரணுங்க இந்த பருப்பெல்லாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா வறுத்துட்டு இப்போ தேங்காய், துருவன தேங்காய் 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இதையும் தேங்காய் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இது கூட ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி 1, அப்புறம் பூண்டு 5 பல் போட்டுக்கிறேன். பெருசாக இருக்குது, 5 பல் போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வறுத்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா பாருங்கள், சூப்பரான பருப்பு துவையல் ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.